சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலாவை சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ½ kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை லேசாக மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம். எண்ணெய் சேர்த்ததுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துருங்க. ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த எண்ணெயோடு இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெய் ரொம்ப சூடேறக்கூடாது. லைட்டாக சூடேறி இந்த மசாலா நல்லா கலந்து லைட்டாக நுர கலந்து வரும் இந்த அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதை உடனே இறக்கிடுங்க. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா மசாலா கரிஞ்சிரும். இதை அப்படியே எடுத்துகிட்டு கறியில் சேர்த்துடலாம் இந்த மசாலாவை. அதாவது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மசாலாவை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலாவை இந்த கறி கூட சேர்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் மசாலாவை அடுத்து எந்த நேரத்தில் சேர்க்கலாங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த கறி கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஊறி வந்ததும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை அதையும் நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பத்தை தேங்காய் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காயை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் கறி கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 10-12 சின்ன வெங்காயம் அதையும் பொடியை நறுக்கி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்ச அந்த 2 ஸ்பூன் மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இதை சேர்த்துட்டு ரொம்ப நல்லா கலந்து விட வேண்டாம். லேசாக கலந்து விடுங்க. நம்ம பச்சை வாசனை இல்லாமல் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணதுனால லேசாக கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு 15 நிமிஷம் ஊறின சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை இப்படி ஃப்ரை பண்ணி அந்த சிக்கனில் நல்லா ஊற வச்சு சேர்த்துருக்கறனால சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்து மூடி வச்சு இதை வேக விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி இந்த சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக விட்டுருக்கேன். தக்காளியும் நல்லா குழைவாக வெந்து கறியும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 50 மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா வேக விட்டுக்கலாம். கறியை 50% கறி நல்லா வெந்து வந்திருக்கு. மீதி 50%க்கு இந்த தண்ணி கூட நல்லா அந்த கறி வெந்து வரட்டும். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ரா சோம்பு தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விட்டு பார்க்கலாம். 5 நிமிஷம் குறைவான தீயில வச்சு வேக விட்டதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். அந்த மசாலா எல்லாமே மசாலா வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உடனே சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.